இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர. காலை வணக்கம். இன்று 76வது பிறந்தநாளுக்கான மாற்றுத்திறனாளியின் பாதுகாப்பு எங்கள் பாசத்திற்கு மதிப்பு ஐயா டிஏபி வரத்தக்குட்டி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தாங்களை வாழ்த்த வயதிலே வணங்கி இந்த நல்நாளில் அவர் வாழ்த்து வந்திருக்கிறேன். அவளுக்கு பேச தெரியாது. ஐயா தலைவர் வரதுக்குட்டி ஐயா அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு நல்ல நீரோடி வாழணும், நல்ல உதவி செய்யணும். இது உதவி கருத்தை மேல்மேலும் முன்னுக்கு கொண்டு வரணும். கொண்டு எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும். அவரை நான் நல்ல பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். கணேசமூர்த்தி, ஆலோசகர், உதவிக்கரம். என்னுடைய பெயர் நந்தகுமார். நான் உதவிக்கரம் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில பொருளாளர், உதவிக்கரம் இதழின் இணை ஆசிரியர். இன்றைய தினம் நம்முடைய தலைவரும் உதவிக்கரம் ஆசிரியருமான மாண்புமிகு நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டிஏபி வரதக்குட்டி ஐயா அவர்களுடைய 76வது பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னவென்றால், அவரோடு பல காலம் தொடர்போடு இருந்து இன்றும் அவருடன் சேவை பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவரை மேன்மேலும் அவர் 77 ஆண்டுகள் இல்லாமல் மேன்மேலும் வளர்ந்து எங்களை வழிநடத்தவும் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டிய வழங்கவும் கடவுளை எல்லாம் வல்லைகளை அவருக்கு நிறைந்த ஆயுளும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். வைரமணி, மாநில துணை பொதுச்செயலாளர், உதவிக்கரம் அமைப்பு. நமது சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா டாக்டர் டிஏபி வரதக்குட்டி ஐயா அவர்கள் பல்லாண்டு இந்த பிறந்தநாள் ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழ எல்லா வள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அடியன் பேர் சுரேஷ், அட்வொகேட்டாக இருக்கிறேன். இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்னா நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் சார்பாக இங்கே வந்திருக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் சங்கத்துக்கெல்லாம் தலைவர், ஒரு உதாரணம், முன்னோடின்னு ஒருத்தர் சொல்லணும்னா, தமிழ்நாட்டுக்கே சொல்லணும்னா அவர் ஒரே ஒருத்தர் தான். அவர் நம்ம அருமைக்குரிய, பாசத்திற்குரிய, மதிப்பிற்குரிய, போற்றுதலுக்குரிய திரு டிஏபி வரதக்குட்டி அவர்கள் என்பதை கூறுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் இவர் ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தில் நாங்கள் வசிக்கும் கூடுகள், பல கூடுகள் இங்கு கட்டி வெளியில் சென்றிருக்கின்றன. அந்த கூடுகள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய நலனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கூறுவது ஒரே ஒருவர் தான். அவர் நம் மதிப்புக்குரிய பொருளுக்குரிய திரு டிஏபி வரதக்குட்டி அவர்கள். அவர்கள் நீழூழி பல்லாண்டு வாழ்கிறோம். அவர்கள் மங்கா புகழ் நீங்கள் ஆழ்ந்து அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் குருவருடனும் திருவருடனும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய, இந்த நாள் போல் என்றும் அமைய இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கு எனக்கு 76 வயது முடிந்து இன்றைக்கு 77வது வயதில் காலடி எடுத்து வைக்கிறேன். அதாவது என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 23 செப்டம்பர் 1949. என்னுடைய தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் அஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம்னா, ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த நட்சத்திரமும், அதாவது நம்ம தமிழ் மாத நட்சத்திரமும் இந்த டேட் ஆஃப் பர்த்தும் இணைந்து ஒரே நாளில் வருவது ஒரு மிக விசேஷம். அடுத்தது 77வது பிறந்த நாள். 7 நல்ல ராசி. அதனால் இந்த ஆண்டு கொஞ்சம் நல்ல ஆண்டாக
அமையும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டென்ஷனோடு வந்து லைஃப்பை நம்ம ஓட்டிகிட்டு வரோம். இந்த டென்ஷன்லாம் முடிஞ்சு இந்த ஆண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம அலுவலகத்தில் என்னை வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற திரு மாம்பலம் முருகன் அவர்கள், அவர் வந்து கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக நம்ம உதவிக்கரம் சங்கத்தோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு. அவர்கள் இன்றைக்கு வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தமைக்காக அவருக்கு அனைவர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்தது பெரியவர் கணேசமூர்த்தி அவர்கள், எல்லாருக்கும் சீனியர். அவர் 85 வயது அவருக்கு ஆகிறது. அவர் இந்த வயதிலும் ஒரு இளைஞராக நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிட்டு வராரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக நம்ம சங்கத்துடன் இணைந்து நிறைய பல மாநாடுகள்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. தையல் மிஷின், அப்புறம் ட்ரைசைக்கிள், அப்புறம் ப்ரொவிஷன்ஸு, ரைஸு, இதுபோல் அவ்வப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகளெல்லாம் புரிந்து வருகிறார்கள். அவர்கள் வந்து பெரியவர் எனக்கு வாழ்த்து தெரிவிக்க நேரில் வந்தமைக்காக அவருக்கு என்னுடைய நன்றியை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வந்து மிஸ்டர் நந்தகுமார் அவர்கள். நந்தகுமார் வந்து எனக்கெல்லாம் ஒரே கருத்தில் சீனியர். அதாவது முத்து, மருதமுத்து அதெல்லாம் இருக்கிற போது நந்தகுமாரும் இருந்தார். அதே போல் நம்ம இறந்து போயிட்டார் அவர். அவர் பேர் முத்து இல்லை, அதாவது முத்துசாமி. ஸோ அவங்கெல்லாம் முத்துசாமி, மருதமுத்து, நந்தகுமார் அவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் ஜீமுத்து நானும் ஒன்றா தான் சேர்ந்தோம் ஒரே நாளில் இதில் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தில் விழாவில். ஸோ அதே போல் இந்த உதவிக்கரத்தில் வந்து நந்தகுமார் அவர்கள் கடந்த 45-50 ஆண்டு காலமாக தொடர்ந்து சேவை செய்து வருகிறார். கார்ப்பரேஷனில் வேலை செய்து ஓய்வு பெற்ற பின்னும் இன்னும் வந்து தொடர்ந்து நம்ம உதவிக்கரத்தோடு இணைந்து செயல்பட்டு வருகிறார். அவருக்கும் இன்றைக்கு வந்து எனது வாழ்த்து தெரிவித்தமைக்காக நேரில் வந்தமைக்காக அவருக்கும் எனது நன்றியை நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன். அடுத்ததாக திரு வைரமணி அவர்கள். வைரமணி வந்து அவரும் வந்து எல்லாருமே எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆண்டு கால நண்பர்கள். 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து உதவிக்கரத்தில் செயலாற்றி வருகிறார். வைரமணி அவர்கள் வந்து மதுரை மாவட்ட தலைவராக உதவிக்கரத்தில் பொறுப்பு வகித்து வந்தவர். நாங்கள்லாம் என்ன பண்ணோம், ட்ரெயினில் போய் மதுரைக்கு போகிறோம், ஒரு மாநாட்டுக்கு போகிறோம். அங்கே எங்களோட கூட ஒரு எம்எல்ஏ அந்த ட்ரெயினில் பயனடிக்க அப்போ ரூலிங் பார்ட்டின்னு எம்எல்ஏ வராது, நல்லா பேசிகிட்டே வந்துருக்கோம். மதுரை ஜங்ஷன் வந்தோடனே எல்லாம் மாலையோடு எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ எம்எல்ஏ நினச்சிட்டாரு, பாருங்கள் எங்கள் தொண்டர்கள்லாம் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். பார்த்தா எல்லாம் நம்ம ஆட்கள். நான் ஒன்றும் சொல்லலை. காலைல இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே வைரமணி அவர்களும் அவங்க டீம் வந்து பெரிய மாலையை போட்டாங்க. அப்போ கேட்டார் எம்எல்ஏ, நீங்கள் யார் சார் நீங்கள் அப்படின்னு. அதாவது சொன்ன தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர். அப்படியா பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ வரவேற்பெல்லாம் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகள், எங்கள் கட்சிக்காரன் யாரும் வரல சார் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வைரமணி அவர்கள் மதுரையில் வந்து கோல் வச்சு மதுரையிலேருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து இங்கே வந்து இங்கேயும் வந்து ஒரு 20 ஆண்டு காலம் சிறப்பாக செயலாற்றி இன்னும் செயல்பட்டு வருகின்றார். அவர்களும் இங்கே வந்து இன்றைக்கி நேர வந்தமைக்காக வாழ்த்து தெரிவித்தமைக்காக நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தது வந்து அட்வொகேட் சுரேஷ் பிரபாகர் அவர்கள். ஒரு சினிமாவில் பார்க்கணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தாக்க நம்மளே. அவர் வந்து அந்த நாளே நண்பர். அதாவது இப்போ சொன்னேன் இல்லையா, முத்து, நந்தகுமார், மருதமுத்து, முத்துசாமி, அந்த டீமில் அவரும் இருந்தவர். நாங்கள் வந்து குமரி இதில் டெல்லிக்கு பயணித்தோம் மத்தியில். அப்போ வந்து கும்மிடி பூண்டியரில் பெரிய வந்து ஒரு வான வேடிக்கைகள்லாம் நடத்தி எங்களை உற்சாகமாக எங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்தவர். அப்புறம் அத்தனை வருஷம் கழித்து அன்றைக்கி தான் லாஸ்ட்டாக அவரை பார்த்தேன்.
அப்புறம் பார்த்தா ஒரு கடந்த ஒரு 2 ஆண்டு காலத்துக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் சந்தித்து எங்களுடைய நட்பு திருப்பியும் வந்து தொடர்ந்து நம்ம உதவிக்கரத்துக்கு இன்னும் சிறப்பாக செயலாற்றி வருகின்றார். நம்முடைய உதவிக்கரம் சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் அவர்கள் எங்கே போனாலும் உதவிக்கரத்தினுடைய பிஆர்ஓ மாதிரி அவர் ரெப்ரசன்ட் பண்ணுகிறாரு. ஸோ இன்றைக்கி எல்லாரும் வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எனக்காக தெரிவித்தமைக்காக அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு காலையில் நிறைய பேர் தொலைபேசியிலையும் தொடர்பு கொண்டாங்க. ஃபஸ்ட்டு கால் வந்து சிதம்பரம், டாக்டர் சிதம்பரம் ஃப்ரம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி காங்கிரிகேஷன்ஸுடைய பொதுச் செயலாளர், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது கோபிநாத் அவர்கள். கோபிநாத் அவர்கள் ஃபோன் பண்ணி இன்றைக்கு ஈவினிங் எல்லோரும் ஒன்றா வரோம் சார் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த மீன் டைம் நான் கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் மேலே பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் வந்து நல்ல ஒரு துடிப்பான ஒரு செயல் வீரர். அதை வந்து அசோசியேஷனுடைய ஒரு பிஆர்ஓ சொல்லலாம். அவர் வந்து அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பொன்கதிரேசன் அவர்கள், புதுக்கோட்டையிலேருந்து பொன்கதிரேசன் அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இதே போல் நிறைய பேர், அப்புறம் அந்த தேனி அறக்கட்டளை அவரும் வந்து ஃபோன் பண்ணி அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நான் வந்து அந்த காலத்தில் ஒரே கருத்தில் இருந்திருக்கேன், இப்போ வந்து கம்பத்தில் இருக்கேன்னாரு. அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே போல் பகவதி குமார் அவரும் வந்து ஃபோன் பண்ணி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல் நிறைய வந்து நம்ம மாநில அளவில் வந்து எல்லா நிர்வாகிகளும், மாவட்ட அளவில் சில நிர்வாகிகளும் ஃபேஸ்புக் மூலமாகவும் அந்த வாட்ஸ்அப் மூலமாகவும், வாட்ஸ்அப்பில் நம்ம பஞ்சாபகேஷன் அவர்கள், அத்தியண்ணா அவர்கள் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் மூலம் தங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் டிஏபி வரதகுட்டி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டிஏபி வரதகுட்டி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர. வணக்கம். என்னோட பேர் சிம்மச்சந்திரன். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கங்களின் கூட்டமைப்புடைய மாநில தலைவர். தமிழ்நாட்டுடைய மாற்றுத்திறனாளி முன்னோடிகளாக மாற்றுத்திறனாளுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் மாற்றுத்திறனாளுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம் என்று உருவாக்கி இன்றைக்கி உதவிகர மாற்றுத்திறனாளி நலசங்க தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புமிக்க திரு வரதகுட்டி ஐயா அவரிடம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு அவரிடம் ஆசி பெற்று செல்வதற்காக வந்திருந்தேன். ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் ஆசியோடு அவருடைய ஆசியும் பெற்று இன்றைக்கி அவரிடம் இந்த நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில தலைவர், மாற்றுத்திறனாளர்களின் பாதுகாவலர் ஐயா டிஎம்பி வரதக்குட்டி அவர்களின் 76வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவுக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில ஆலோசகர் ஐயா பஞ்சாபி கேசன் சார் அவர்களுக்கும், அதே போல தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் ரே தங்கம் அவர்களுக்கும், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு தீபக்குமார் குப்தா அவர்களுக்கும், மாநில சங்க ஆலோசகர் ஐஓசியில் விசில் நாராயணன் அவர்களுக்கும், சமூக சேவகர் அஜிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாற்றுத்திறன் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம அனைவருக்கும் தேவை. இந்த 76வது பிறந்தத்தை முன்னிட்டு ஐயா அவர்கள் கேக் வெட்டி நம்ம கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் ரே தங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் மற்றும் திமுக மாற்றுத்திறனாளி அணியுடைய மாநில தலைவராகவும் இருந்து இன்றைக்கு களப்பணி செய்து வருகிறோம். இன்றைக்கு இந்திய சுதந்திரமடைந்து தமிழ்நாட்டில், தென் மாநிலமான தமிழ்நாட்டில் எந்த ஒரு சங்கமும் இல்லாத நேரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக களப்பணிகளை முன்னெடுத்து ஒரு தலைவராக இருந்து இன்றைக்கு 47க்கு பிறகு இன்றைக்கு இவர் மூலம் பல கிளைகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் என்பதை நேரத்தை நினைவு பெற விரும்புகிறேன். ஆக அந்த வகையில் இன்னைக்கு என்னை உருவாக்கியவர் இவர் தான் என்பது மன மகிழ்ச்சியோடு அவருடைய பிறந்த நாளில் நான் இந்த நேரத்தில் பெருமிதம் தெரிவிக்கிறேன். காரணம், இன்றைக்கு பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றது. பல்வேறு சங்கங்களுக்கு தாய் சங்கமாக தமிழ்நாடு உதவிக்கரம் நல்வாழ்வு சங்கம் இன்னைக்கு விளங்கி கொண்டிருப்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது என்னன்னாக்க, இந்த தலைவர் அவர்களுக்கு நம்ம இந்த ஒரு அரை கிலோ வச்சு கொண்டாடக்கூடாது. அதை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் ஆவின் கோபிநாத் இருக்கின்றார், நம்முடைய சங்கத்தினுடைய ஆலோசகர் பஞ்சாபி கேசன் சார்லாம் இருக்காங்க. தலைவருக்கு ஒரு மாபெரும் விழாவாக குறைஞ்சது ஒரு 1000 பேர் நம்ம கொண்டு வந்து எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் கட்டாயம் கோபி அவர்கள் சொன்னால் அதுக்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏன்னா நம்முடைய தென் மாநிலத்தில், தமிழகத்தில் முதலில் தமிழ்நாட்டில் முதல் சங்கமாக திகழ்ந்து பல்வேறு சங்கத்துக்கு ஒரு தாய் சங்கமாக, தாயிடமாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பெருந்தலைவர் ஐயா டாக்டர் டிஏபி வரதக்குட்டி அவர்களுக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்பது நேரத்தில் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். இடங்கள்லேருந்து எல்லாம் வருவார்கள். உதவிக்கரம் சங்கமாக இருந்தால்தான் பல்வேறு சங்கத்தினர் அவரை வாழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். கட்சிக்கு அப்பால் பல்வேறு சங்கத்தினுடைய கருத்து வேறுபாடுக்கு அப்பால் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து எல்லாம் இசைவை தெரிவிக்க வைப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுவேன். ஆகவே கோபி அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும், இன்னைக்கு மத்திய மாநில தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், பல்வேறு அமைப்புடைய தலைவராக இருந்தாலும் சரிதான், அவருடைய பிறந்த நாள்லேருந்து ஓராண்டுக்கு கொண்டாடுவார்கள். நாம் ஓராண்டுக்கு கொண்டாடுகிறோமோ கொண்டாடவில்லையோ, ஒரு நாள் தேதி அவரிடம் பெற்று நாம் ஒரு மாபெரும் ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் ஐயா அவருடைய வரலாற்று சிறப்புமிக்க அவர் மூலம் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் ஆணையாக வெளியிடப்பட்டுள்ளது. வாரியம் அமைப்பதற்கு எங்களெல்லாம் அங்கே தானே போட்டோம், சத்யாஸ்பதி உள்ள எங்களெல்லாம் மேடையில் வச்சு அழகு பார்த்தவர், சிம்சன்லேருந்து எங்களை பேரணியாக அழைத்து அதெல்லாம் நான்லாம் வருவேன். ஆக அந்த அன்னைக்கு அவர் போட்ட விதைகள் இன்றைக்கு பல்வேறு ஆணையாக வந்திருக்கின்றது. ஆகவே மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்துகிறேன், நாம் அவருக்கு பல்வேறு சங்கங்களுடைய கட்சி பாகுபாடின்றி, சங்கங்கள் பாகுபாடின்றி ஒரு மாபெரும் விழாவாக எடுக்கப்பட வேண்டும். அது மாற்றத்தினுடைய வறுமை நீக்கும் விழாவாக இருக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்னும் என்னை சென்னைக்கு வருகின்ற போது நான் பல்வேறு கஷ்டத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு நேசக்கரம் உதவிக்கரம்
பிடிச்சி என்னை தூக்கி விட்டவர் இவரும் ஒரு நபர் என்பதை இந்த தலைவர் அவரை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா தொடர்ந்து எல்லாரும் கேட்பாங்க என்ன அது, ஏன்னா என்னை பொறுத்தவரை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற போது நமக்கு யார் யாரெல்லாம் தூக்கிவிட்டு அழகு பார்த்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்வதை விட ஒரு பெரிய விழாவில் வைத்து அவருடைய புகழ் பாட வேண்டும் என்பதை சொல்லி அவர் பல்லாயிரத்து ஆண்டு வாழ்ந்து எங்களை போன்றவர்களுக்கு அவர் நிழலில் நாங்கள் களப்பணி செய்ய என்றென்றும் இந்த நேரத்தில் சபதம் இருக்கிறேன் என்று கூறி பல்லாயிரத்து ஆண்டு வாழ வாழ்த்துகிறேன். பாருங்க அப்படி இருங்க. சார் இங்கே பாருங்க சார், உள்ள வாங்க சார். ஒரு பொன் மாலை பொழுது ஏன் பொன்மாலை பொழுது என்று சொன்னால் எங்கள் தலைவர் வரதக்குட்டி அவர்களுக்கு பிறந்த நாள். அது பிறந்த நாள்னா என்ன, இன்றைக்கு 76வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் கலந்து கொள்வது என்றால் அது ஒரு பொன் மாலை அல்லவா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொன் மாலை. பிகாஸ் இன்னைக்கு தான் நான் முதல்ல இந்த ஆஃபீஸ்க்கு வந்து இப்போதான் வந்திருக்கேன். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொன் மாலை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆடிட் லைனில் இருக்கவங்க எல்லாம் துடிப்பாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க. உங்களோட இருக்கும்போது எனக்கும் இளமை திரும்புகின்றது. அந்த வகையை பார்த்தீங்கன்னா இது ஒரு பொன்மாலை. பொன் என்று சொன்னால் தங்கம். தங்கம் பக்கத்தில் இருந்தால் ஒரு பொன்மாலை தான் அல்வா. இந்த தங்கம் பக்கத்தில் இருக்காரு. என்னுடைய நண்பர் கோபி இருக்காரு. அது மாதிரி எல்லாம் இருக்கவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் so close to me for the past so many years. இப்போ 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த நட்பு அது இருக்கு இல்லையா, அந்த நெருங்கிய நட்போடு இருக்கக்கூடிய மக்களோட பழகக்கூடிய பார்க்கக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு பொன்மாலை தான். ஸோ அதனால் பொன்மலை செம்மல் என்று சொல்லுவார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தங்கமான ஆள் யாருன்னு கேட்டாக்க அது நம்ம வரதக்குட்டி தான். நான் என்னை கேட்கும்போதெல்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு யார் ரோல் மாடல்னு கேட்டாக்க வாழ்க்கையில் நான் சொல்லுவேன் 2 பேரை சொல்லுவேன். ஒன்று ஹெச் ராமகிருஷ்ணன் சொல்லுவேன், இன்னொன்று சார் வரதக்குட்டி சார் சொல்லுவேன். அதை கொஞ்சம் கூட வந்து அதை வந்து கவலையப்படாமல் ஒரு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு சிம்பிளாக எடுத்துக்கிட்டு அந்த ஹியூமர் டச்சோடு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பார்க்க முடியுமா? ஸோ ஹி இஸ் ஹைலி டேலண்டட். உழைப்பால் உயர்ந்தவர், உருண்டு பிறண்டு படித்தவர், நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அவர் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அவார்டு வாங்கினவர். அந்த பிரசிடென்ட் அவார்டு வாங்கின போது தான் எனக்கு அவருக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து போது தான் எனக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு மாநாடுகளில் அவரோடு கலந்து பணியாற்றிய அந்த நாட்கள்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னாக்க என்றைக்குமே ஒரு பசுமையாக இருக்கும். என்னை பொறுத்தவரை 2 அம்சங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று பார்த்தீங்கன்னாக்க வாழ்த்த வயதில்லை என்று சொல்வார்கள். எனக்கு வாழ்த்த வயதும் இருக்கிறது. ஏன்னா வரதக்குட்டிக்கு நான் ஒரு 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சீனியர். ஸோ அவருக்கு வந்து இது 76வது பிறந்தநாள் என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு 77வது பிறந்தநாள் இப்போ தான் செப்டம்பர் மாதம் இருந்தது, செப்டம்பர் 4th. ஐ நீட் ஹிஸ் குட் விஷஸ் ஆல்வேஸ். ஹி இஸ் ஆல்வேஸ் எ லவபிள் பர்சன். அது வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத ஒரு பர்சனாலிட்டி என்று சொன்னால் அது வரதக்குட்டி சார் அவர்கள்தான். இரண்டாவதாக இந்த ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வருவது என்னன்னு கேட்டால், எனக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு திருமண தகவல் நிலையத்தை வந்து நடத்தி வருகின்றேன். அந்த நடத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆலோசனைகளை எனக்கு கொடுத்து அந்த வெப்சைட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் தான். அந்த மாற்றுத்திறனாளிகள் மூலமாக தங்கம் அவர்களுக்கும் சொல்லிப்பட விரும்புகின்றேன். 1000க்கும் மேற்பட்டவர்கள் இப்போ பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சர்வீஸை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா கேஸ்ட்டு, எல்லா ரிலிஜன், யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பதிவு பண்ணலாம். அது மாதிரி பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ கூடிய சீக்கிரம் தட் இஸ் ஆன் ஜனவரியில் வி ஆர் பிளானிங் ஃபார் வெரி பிக் சுயம்பரம். அந்த சுயம்பரம் நிகழ்ச்சியில் அவரை கண்டிப்பாக வந்து அவர்கள் கலந்து போகிறாரு. அதில் கண்டிப்பாக 1000 பேர் கலந்துப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அதுவும் ஒரு பாராட்டு விழாவாக கண்டிப்பாக அதை நாம் நடத்த முடியும். அவருடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு அது சுலபமாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் என்னால் இயன்ற வரையில் இந்த நம்ம உதவிக்கான சங்கத்துக்கு எப்போ போனாலும் நான் ஆலோசனை பெரிய லெவலில் கொடுக்காட்டா கூட என்னுடைய மாரல் சப்போர்ட்டு, ஃபிசிக்கல் சப்போர்ட்டு, ஃபைனான்சியல் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு பேர் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்க அது என்றைக்குமே உண்டு. இணைந்து பணியாற்றுவோடு மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாளையாக கண்டிப்பாக பேசிடுவோம். ஸோ கோபி வரதக்குட்டி சார் தலைமையில் இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ள பல சாதனைகளை இந்த உதவிக்கரம் கண்டிப்பாக ஆற்ற வேண்டும்.
முக்கியமாக இந்த கோவிட் பீரியட்ல எத்தனை ஆயிரம் பேர்களுக்கு எத்தனை பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துருக்கு, பெரிய கை தட்டுவாங்க. கோவிட் பீரியட்ல சில பேர் செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் வெளியில் வரதில்லை சொல்ற மாதிரி. ஸோ இவர் ஒரு சாதனையாளர், ஒரு திறமையாளர், ஒரு நல்ல பண்பாளர். இத்தனையும் அமைந்த திரு வரதக்குட்டி அவர்களுடைய பிறந்தநாள் என்பது நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. நமக்கு பிறந்தநாள் என்றால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவோமோ அதே அளவுக்கு தான் அவருடைய பிறந்தநாளை நம்முடைய பிறந்தநாளை நினைத்து நம்மளுக்கு குதூகலமாக இருக்கின்றோம். இது ஒரு பொன் மாலை பொழுது என்றால் அதில் ஐயமில்லை. Wish you all every good luck. I seek your good wishes, sir. As a token of our love and affection, the பொன்னாலை பொன்மாலை பொழுதிலே all the best. சார் இங்கே பாருங்க, ஐயா இங்கே பாருங்க ஐயா. கடந்த வாரம் 77வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிவிட்டு ஆசிரியர்களுக்காக எந்திரிக்கார்கள். அவர்களுக்கு அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோபிநாத் விருப்பத்திற்கிணங்க இந்த சிறிய அன்பளிப்பை பஞ்சாபக சார்பிற்கு வழங்குகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த பாடலில் இது ஒரு பாடல். இது பொருத்தமான பாடலும் கூட. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாடல் தெரிஞ்சிருக்கலாம். அதனால் என்னோட நீங்கள் சேர்ந்தே கூட இந்த பாடலை தாராளமாக நீங்கள் பாட முடியும். பாடலாமா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் கரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் கரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, உங்கள் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் கரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. கால்கள் இல்லாமல் நிம்மதிவானில் கவிழ்ந்து வரவில்லையா, கால்கள் இல்லாமல் நிம்மதிவானில் கவிழ்ந்து வரவில்லையா, கைகளினாலே மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா, காதல் தரவில்லையா. ஒரு குறை இருந்தாலும்
எனக்கு வந்து 76 வயசு முடிந்து 77வது வயதில் இன்றைக்கு, அதாவது 23 செப்டம்பர் இன்றைக்கு வந்து 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்தன்று நவராத்திரி முதல் நாளன்று என்னுடைய பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக இந்த உதவிக்கரம் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது குறித்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நேரத்தில் தெரிவிக்கிறேன். திரு பஞ்சாபகேசன் அவர்கள் கடந்த வாரம் அவருடைய 77வது பிறந்தநாள் மிக சிறப்பாக கொண்டாடிவிட்டு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள், வாழ்த்து தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ நம்ம தங்கம் அவர் வந்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் திராவிட மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர். அவர்கள் வந்து இன்றைக்கு சிறப்பாக வந்து இங்கே வந்து என்னை வாழ்த்தியமைக்காக அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மாநில சங்க துணை பொதுச் செயலாளர் திரு தீபக்குமார் குப்தா அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர் சமூக சேவகர் அஜுகுமார் அவர்களும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம விசில் நாராயணன் அவர்கள், அதாவது நம்ம சங்கத்தினுடைய ஆலோசகர், அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன். நம்ம திருப்போரூர் ரமேஷ், திருப்போரூர்லேருந்து அவரும் அவருடைய சங்கத்தை சார்ந்த அந்த செங்கல்பட்டு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே அலுவலகத்தில் சந்தானலட்சுமி மற்றும் நம்ம பிரணேஷ் இவங்கெல்லாம் வந்து இந்த சிறப்பாக கோஆர்டினேட் செய்து இந்த பிறந்தநாள் விழாவினை, அதே போல் நம்முடைய உதவியாளர் திரு ஏகேஸ்வர், இன்னும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து இன்றைக்கி எல்லாரும் வந்து இன்றைக்கி மிக சிறப்பாக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய புகைப்பட கலைஞர், வீடியோ கலைஞர் திரு டென்னிஸ் ராஜா அவர்கள் இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து நல்லா ஒரு சிறப்பாக, அதாவது ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு, அவருக்கே உரிய ஒரு கண்ணோட்டத்தோடு சிறப்பாக எடுத்து அதை நம்ம உதவிக்கரம் டிவியில் வெளிவரும்படி செய்து கொண்டிருக்கின்ற திரு டென்னிஸ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடவாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு ரமேஷ் சார் என்ன அவர் 12 மணிக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் திருப்பூர் கோயிலுக்கு போயிருந்தேன். இதுமாரி சாருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் விழா, நீ அவசியம் விழாவுக்கு கலந்துக்கணும், நம்ம சங்கத்து சார்பாக போகணும்னு சொன்னார். சரி, என்னால் தவிர்க்க முடியல சார், நான் வரேன் சார்னு சொல்லிட்டேன். நான் இருந்தாலும் நம்ம டிவி வார்த்தைக்குட்டி சாருக்கு எனக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது இந்த விழாவில் நான் கலந்துப்பேனா எனக்கே தெரியல. எனக்கு கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். நான் வந்து பிஎம் நாராயணன், இந்தியன் ஆயிலிருந்து ரிட்டையர் ஆகிடுவேன். நான் வந்து இடைப்பட்ட காலத்தில் தான் நான் வந்து மாற்றுறதுனால புறக்கட்சியாக வரல. அது பை காட்ஸ் கிரேஸ், அது தட் இஸ் பாஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் எ ரோல் மாடல் டு மீ. அதனால தான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஐ கேம் இயர் as a full fledged மேன். என்னால் ஏதோ சிறு உதவிகள் செய்ய முடிஞ்சதை சாரோட அட்வைஸில் நான் வந்து செய்கிறேன். ஸோ இவரை மாதிரிலாம் யாராலையும் வர முடியாது. ஈவன் தோ நான் இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தால் கூட இஸ் மை ரோல் மாடல். ஸோ அதனால் அவரை வாழ்க்கை வணங்கி அவருக்கு பெருநாள் வர சொல்ல சந்தோஷப்படுறேன். எங்கள் பார்த்து இனிய நல்வாழ்த்துக்கள். என் பேர் பிரியா, நான் பெரும்பாக்கத்தில் இருக்கேன். ரமேஷ் சார் கால் பண்ணி இந்த மாதிரி சாருக்கு பர்த்டே நம்ம போய் விஷ் பண்ணணும்னு சொன்னார். நான் எதுவுமே சொல்ல வரேன் சார் சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் தான் முன்னாடி வந்தோம். சார் அட்ரஸ் சொன்னார், நாங்கள் வந்துட்டோம். ஐயாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து. எனக்கு செங்கல்பட்டு மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கத்தினுடைய மாவட்ட ரமேஷ் பேசுகின்றேன். எங்களுடைய சங்கத்தினுடைய உரிகளுக்கு, சங்கத்தினுடைய காவலர், மாற்றுத்திறனாளிகளுக்காக எங்களுடைய வாழ்வையை அர்ப்பணித்திருக்கின்ற ஐயா அவர்களுடைய பிறந்தநாளுக்கு நாங்கள் கலந்து கொண்டதற்கு மிகுந்த மகிழ்ச்சி நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த இனிய நிகழ்வு நாங்கள் ஆண்டாண்டு காலம் நாங்கள் காண வேண்டும். அவரை வாழ்த்துவதற்கு வயதில்லை, வணங்குகின்றோம் சங்கம் சார். நன்றி, வணக்கம். ஜான் ராஜேந்திரன் அவர்கள் வந்து நம்ம சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டவர். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த ரேம்ப் போடுறது, இந்த மாதிரி பல உதவிகளை எல்லாம் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கும்
என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஆல். ஐயா தலைவர் டிஏபி அவர்களுக்கு இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.